வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் எல்லாரும் வாசிப்போம். யோவான் 1வது அதிகாரம் 1 5 வசனம் வரை நாம் எல்லாரும் சத்தமாய் சேர்ந்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அல்லேலூயா. மூன்றாவது வசனத்திலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அல்லேலூயா. உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அந்த ஜீவன் நமக்கு ஒளியாய் இருக்கிறது. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவர் ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் பெரியவர், அவர் இருளிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஓ இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஆமென். இரட்சகர் பிறந்தாரே. வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, அல்லேலூயா, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
என் அடிகளை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே வந்து ஆண்டவரே எங்களுடைய அடிகளை எல்லாம் உறுதிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்ம அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றிலிருந்து, உயர்த்தினாரே கண்மலை மீது. அல்லேலூயா. இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடும். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றே நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேற்றே நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என்றென்றும் மாறாததே. என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. அவர் மன்னித்தாரே, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஆமென். அது அற்புதம். அவருடைய அன்பு அற்புதம். என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். பாடல் வரிகளாக மாத்திரமல்ல ஆண்டவரே,
உண்மையாக நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே. இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே. என் உயிருள்ள நாளில் அந்த இயேசு என்ற நாமத்தை நாங்கள் உயிருள்ள நாள் மட்டும் நாங்கள் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறோம், நேசிப்போம் என்று. என் மூக்கிலே சுவாசம் இருக்கும் வரை நாங்கள் உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேல் நீர்தானே, எப்போதும் இருப்பவரே. இம்மானுவேல் நீர்தானே, எப்போதும் இருப்பவரே. ஜீவன் தரும் திருவார்த்தையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். வேதத்திலே எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயே உள்ள கானா ஊரிலே செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை புலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நாம் இருந்த வண்ணமாக நம்முடைய சிரசுகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நீர் பிறந்த நோக்கத்தை எங்களுக்கு நீர் தெரியப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறதற்கு நீர் சித்தம் கொண்டு இந்த உலகத்திலே மானிட அவதாரம் எடுத்திருக்கிறீரே, உம்மை ஸ்துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றி கலந்த துதிகளை உமக்கு காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீர் மறுரூபப்படுத்துவீராக. புதிதான மனதை எங்களுக்கு இந்த காலை வேளையிலே தருகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையானவரே, உம்மை துதிக்கிறோம். உமக்குள் ஜீவன் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளே பிரகாசிக்கிற ஒளியாயிருக்கிறபடினாலே இந்த காலை வேளையிலே உம்மிடத்திலிருந்து வருகிற வெளிச்சம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற இருளை அகற்றி போடட்டும் ஆண்டவர். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக சற்று ஏன் இயேசு உலகத்தில் அவதரித்தார் என்பதை வேதத்திலிருந்து நாம் சற்று பார்ப்போமேயானால், இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் நமக்கு எளிதில் புரியும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இன்றைய மானிட உலகம் அன்பிற்குத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? அன்பு, என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லையே, என்னுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளுவதற்கு யாரும் இல்லையே, நான் செய்யாததை செய்தது போல திரித்து பேசுகிற உலகம் இப்படி அன்பற்றதாய் காணப்படுகிறதே. நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்திலே சில பல ஏக்கங்கள் உண்டுதானே. கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நாம் அவராலே, இயேசு கிறிஸ்துவாலே பிழைக்கும்படிக்கு தேவன்
இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திலே அனுப்பி இருக்கிறார். அதனால் அவருடைய அன்பு, ஒருவேளை மனிதருடைய அன்பை இழந்தவர்களாக இந்த இடத்திலே தங்கி இருக்கலாம். இந்த காணொளியிலே கேட்கிற பிள்ளைகள் மனிதர்களுடைய அன்பை இழந்த நிலையிலே காணப்படலாம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை உற்சாகப்படுத்துகிறார். என்னுடைய அன்பு உனக்கு இருக்கிறது என்பதை நான் நிரூபிக்கத்தான் இந்த உலகத்திலே அவதரித்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். கர்த்தருக்கு ஒரு அல்லேலியா சொல்லிவிடலாமே. நம்மை நேசிப்பதற்கு ஒரு இரட்சகர் நமக்கு இருக்கிறாரே. வாசிக்கலாம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்திருக்கிறார். நம் எதெல்லாம் இழந்திருக்கிறோம்? சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், அன்பை இழந்திருக்கலாம், அல்லது சுகத்தை இழந்திருக்கலாம். பலத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோம், ஆனால் பலத்தை இழந்திருக்கலாம். இழந்து போனது எதெல்லாமோ, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நாம் இழந்தவர்களாய் காட்சி அளிக்கிறோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் மனுஷகுமாரன் உலகத்திலே வந்திருக்கிறார். இன்னுமாக நம்ம வாசிக்கலாம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்ததனுடைய பிரதான நோக்கத்தை அங்கே யோவான் அழகாக வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதற்காக இயேசு அவதரித்தார்? பிசாசினுடைய கிரியைகளை, நாம் ரட்சிப்பை சுதந்தரிப்பதற்கு தடையாய் காணப்படுகிற எந்த ஒரு பிசாசின் கிரியையாய் இருந்தாலும் அந்த கிரியைகளை இயேசு அழிக்கும்படிக்குத்தான் இந்த உலகத்திலே அவதரித்தார். இது இயேசுவின் மார்பிலே சாய்ந்த யோவான், இயேசுவுக்கு பிரியமான சீஷனாகிய வைத்தியனாகிய லூக்கா நமக்கு சொல்லுகிறார்கள் இயேசு பிறந்ததனுடைய நோக்கத்தை. இயேசுவே தம்முடைய திருவாயை திறந்து நான் ஏன் பிறந்தேன் என்பதை, ஒருவேளை நம்மிலே அநேகர் சொல்லுவோம், நான் ஏன் தான் பிறந்தேனோ தெரியல. இப்படியான வார்த்தைகளை அவ்வப்பொழுது உதிர்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஏன் பிறந்தேன், காரணத்தை அவர் வாயிலிருந்தே நாம் கேட்போமே. வாசிக்கலாம், யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். நான் எதற்காக பிறந்தேன்? நான் ராஜாதான். ராஜாதான் அப்படி சொல்லல, ராஜாதான். நீர் சொல்லுகிறபடி. ராஜா கேட்கிறான் ஒரு கேள்வியை, நீர் என்ன பெரிய ராஜாவோ? ஆம், ராஜாதான். ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். நம்மிலே எத்தனை பேர் இந்த நிச்சயத்தை நம்மிலே உடையவர்களாய் இருக்கிறோம்? நான் இதற்குத்தான் பிறந்திருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியவில்லையே. ஆனால் நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிறோம். நாம் பிறந்த நோக்கமே நமக்கு தெரியாத பட்சத்திலே நாம் கர்த்தருக்காக எப்படி வாழ முடியும்? இயேசுவே தம்முடைய திருவாய் மலர்ந்து அருளுகிறார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். தாம் பிறந்த நோக்கத்தை எத்தனை அழகாக நயமுடன் இங்கே எடுத்துரைக்கிறார் பாருங்கள். இப்பொழுது நாம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்படியாக நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நம்மிலே அன்பு கூறும்படியாக, நாம் இழந்து போனதை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்ட இந்த உலகத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை அங்கே சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள்?
பணிந்து கொள்ளுகிறார்கள். பணிந்து கொள்ளுவது மாத்திரமல்ல, அவருக்கு காணிக்கையையும் படைக்கிறார்கள். ஓஹோ, கிறிஸ்துமஸ் பண்டிகையாயிற்றே, காணிக்கை கேட்க வந்திருக்கிறீர்களோ என்று நினைத்து கலங்கிட வேண்டாம். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அந்த அவர்கள்தான் எவர்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கிறோமோ அவர்கள் யார்? சாஸ்திரிகள், ஞானிகள். இதை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. இங்கே 3 சாஸ்திரிகள் என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். காணிக்கை வைத்ததுதான் 3 பேரே தவிர, இயேசு கிறிஸ்துவின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தது அநேக சாஸ்திரிகள். வரலாற்று ஆசிரியன் ஒருவர் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 2000க்கும் மேலான ஞானிகள், அஸ்ட்ராலஜர்ஸ், அஸ்ட்ரானமிஸ்ட், வான மண்டலத்தில் உள்ள கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஞானிகள் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமானோர் என்று ஒரு ஆசிரியன் கூறுகிறார். இன்னொரு பிரசித்தி பெற்ற ஆசிரியன் சொல்லுகிறார், 3000க்கும் மேலான ஞானிகள் இயேசுவை பார்க்க வந்தார்களாம். அவர்களுக்கு ஆச்சரியம். அதிலே இந்தியாவிலிருந்தும் ஞானிகள் அங்கே காணிக்கையோடு இயேசுவை தரிசிக்க சென்றார்கள் என்பது வரலாற்று கூற்று. நம்முடைய இந்திய தேசத்திலிருந்தும் இயேசுவை தரிசிப்பதற்கு ஒரு ஞானியை கர்த்தர் அனுப்பியிருப்பார் என்றால், நாம் இந்த இந்தியாவிலே பிறந்திருக்கிறோம் என்றால் கர்த்தருக்கு மகிமையையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும் தானே. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து யாரை பார்க்கிறார்கள்? பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு. அவர்கள் யாரை பார்க்கிறார்கள்? பிள்ளையை பார்க்கிறார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு நீங்கள் திரும்புவீர்கள் என்றால், அங்கே மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை காணும்படியாக அங்கே இயேசு கிறிஸ்து, வாசிக்கலாம் 16ஆம் வசனம், தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இங்கே தமிழ் மொழிபெயர்ப்பிலே பிள்ளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆங்கில வேதாகமம் வைத்திருப்பீர்களானால் லூக்கா 2:16 சத்தமாய் வாசிக்கலாம். அங்கே பிள்ளை என்று சொல்லப்படவில்லை, பேபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே சற்று மாறுதலாக எழுதியிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அத்தனையிலும் நீங்கள் பார்ப்பீர்களானால் நம்முடைய இருதயத்தை கொள்ளை கொள்ளுகிறது. மேய்ப்பர்கள் தீவிரமாய் வந்து ஓடோடி வருகிறார்கள். அங்கே மேரியையும் யோசேப்பையும் காண்கிறார்கள். பிள்ளையை பார்க்கவில்லை, குழந்தையை பார்க்கிறார்கள், பேபியை பார்க்கிறார்கள். அங்கே முன்னணையிலே கிடத்தப்பட்டிருக்கிற பேபியை காணும்படியாக சாஸ்திரிகள் வரவில்லை, மேய்ப்பர்கள் தான் பேபியை தரிசிக்க வந்தார்கள். இங்கே சாஸ்திரிகள் யாரை காண வந்தார்களாம்? பிள்ளையையும். வரலாறு சொல்லுகிறது, இந்த இயேசுவிற்கு சாஸ்திரிகள் இவர் வீட்டிலே வந்து இவரை தரிசிக்கும் நாட்களிலே இயேசு பாலகனுக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இருக்கலாம் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கூற்று. ஜோசிபஸ் என்கிற வரலாற்று ஆசிரியன் இப்படியாக சொல்லுகிறார், 18 மாதத்திலிருந்து 24 மாதம் வரைக்கும் உள்ள காலத்திலே இந்த பிள்ளை அந்த தாய் மேரியினிடமாக இருப்பதை சாஸ்திரிகள் காண்கிறார்கள் என்று நிச்சயப்படுத்தி சொல்லுகிறார். அதனால்தான் மத்தேயு சீடன் எழுதுகிறான், பிள்ளையும் அதன் தாயையும் கண்டு, பிள்ளையை கண்டு தாயை கண்டு தாயை பணிந்து கொள்ளவில்லை. நம்முடைய கண்களை இந்த வேத வசனத்திற்கு நேராக சற்று நம்முடைய தூக்க உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யாரை பணிந்து கொள்ளுகிறார்கள்? தாயையும் பணிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா, அல்லது பிள்ளையை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? மீண்டுமாக மத்தேயு 2:11 வருவோம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு கமா. அங்கே ஒரு சற்று இடைவெளி கொடுக்கப்படுகிறது.
சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து எதை? பிள்ளையை. தாயை என்று அங்கே எழுதப்படவில்லை, பிள்ளையை தான் பணிந்து கொண்டதாக நமக்கு வேதம் தெளிவாக எடுத்து எம்புகிறது. பிள்ளையை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு அதற்கு முன்பாக விழுந்து எதற்கு? அந்த பிள்ளைக்கு காணிக்கையை என்ன செய்கிறார்கள்? வைத்தார்கள். நம்ம இப்படி காணிக்கப்படுறோம். அந்தாங்க காணிக்கை கேட்குறீங்களா? பிடிங்க. கேட்டுட்டீங்களா? அந்த வாங்கிக்கங்க, கிளம்புங்க. அதுதான் நம்முடைய நியதி. ஆனால் அதிகம் படித்தவர்கள், சான்றோர்கள் அங்கே எப்படி காணிக்கையை படைக்கிறார்கள் பாருங்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்து. நம்ம பாடுறோம், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், அவ்வளோதான். சாஷ்டாங்கமாய் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள், பிள்ளையை பணிந்து கொள்ளுகிறார்கள். பிறகுதான் அவர்கள் காணிக்கையை படைக்கிறார்கள். இதிலே அழகாக தேவன் ஒரு சத்தியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும். இந்த பதத்தை இதே அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு போதும் பிள்ளையையும் அதன் தாயையும். 14வது வசனத்திற்கு வருவோம். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் எத்தனாவது தடவையாக வாசிக்கலாம்? 20வது வசனம், மத்தேயு 2:20. நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு. 21வது வசனம், அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு. எத்தனை முறையாக வருகிறது? கிட்டத்தட்ட 5 முறை வருகிறது. பிள்ளையையும் அதன் தாயையும். 5 represents God's grace, merciness, goodness. ஆண்டவர் எதையுமே விளையாட்டு போல எழுதவில்லை. நேரப்போக்குக்காக நான் எழுதி வைத்தேன் என்பவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நாம் என்றால் பக்கங்களை நிரப்புவதற்கு ஏதையாவது வார்த்தைகளை மாற்றி மாற்றி எழுதி வைத்து நிரப்பி விடுவோம். ஏனென்றால் நிறைய பேஜஸ் நம்ம எழுதினாதான் மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று நம்முடைய கணக்கு. கர்த்தர் அப்படி அல்ல. அவர் எதையுமே ஒழுங்கின் கிரமத்தின்படியும் செய்கிறவர். இங்கே பிள்ளையையும் அதன் தாயையும் என்கிற பதத்தை மாத்திரம் 5 முறையாக நாம் பார்க்க முடிகிறது. எபிரேய மொழியிலே 5 என்கிற நம்பர் மிகவும் அந்த எபிரேய ஆல்பபெட்ஸிலேயே மிகவும் அர்த்தமுள்ள ஒரு எண்ணாக அது தோன்றுகிறது. ஹே, பிள்ளைகள் இன்று நம்மை ஹே என்று அழைக்கிறார்கள். அது HEY, ஹே. ஆனால் எபிரேய மொழியிலே HEI, ஹே, ஹி இன்னுமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹே. இப்படியாக எபிரேய மொழியிலே இந்த பதங்களுக்கு என்ன அர்த்தம் என்றால் கிரேஸ், ஃபேவர். ஹே அப்படி என்றால் கிரேஸ். தேவனுடைய கரங்களிலிருந்து நாம் கிருபையை, தயவை நாம் பெற்றுக்கொள்வதற்குத்தான் கர்த்தர் பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு. பிள்ளை மேல மாத்திர தேவன் அன்பு வைக்கவில்லை, தாய் மேலும் அன்பு வைத்திருக்கிறார். பிள்ளையையும் அதன் தாயையும் கிருபை நிறைந்தவர், அன்பு மிக்கவர், தயவு பாராட்டுகிறதை பார்க்க முடிகிறது. சபையிலும் இந்த நாட்களிலே 5 விதமான ஊழியங்களை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் கொரிந்திய நிருபத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நன்கு தெரியும். அங்கே பிரதானமாக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், இப்படியாக 5 என்கிற எண்ணிலே கர்த்தர் சபையிலே ஊழியங்களை வைத்திருக்கிறார். இயேசு இன்று பிறந்திருக்கிறார். அவருடைய முடிவும் சிறந்த முடிவு. அவர் சிலுவையிலே, கோர சிலுவையிலே அவர் பலியாகும் பொழுது அவர் சரீரத்திலே ஏற்படுத்தி கொண்ட, அவர் வாங்கி கொண்ட, அனுபவித்த காயங்களின் எண்ணிக்கையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் 5 முறை காயங்களை
ஐங்காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டதாக நம்ம வேதத்திலும் பார்க்க முடியும், சரித்திரமும் நமக்கு சான்று பகரும். மீண்டுமாக மத்தேயு 2:11 வரலாம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, கர்த்தர் நமக்காக மானிட அவதாரம் எடுத்திருக்கிறாரே, ஞானிகள் மாத்திரம் காணிக்கை படைக்கலாமா? நாமும் நம்முடைய காணிக்கைகளை படைக்க வேண்டும் என்பதுதான் வேதத்தின் நியதி. கர்த்தருடைய சந்நிதியில் ஒருவரும் வெறும் கையோடு வரக்கூடாது என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. நாம் யாருமே வெறும் கையோடு தேவ சமூகத்திலே வரக்கூடாது. ஒருவேளை நீ ஏழ்மை நிலைமையிலே இருந்தாலும் கூட காட்டுப்புறாவையாவது நீ கொண்டு வர வேண்டும். காட்டுப்புறாவென்றால் அது தன்னிச்சையாக திரிகிற புறா தானே, அதையாகிலும் நீ எடுத்து வர வேண்டுமே தவிர உன்னுடைய ஏழ்மையை ஐஸ்வர்ய சம்பன்னர் முன்பாக காண்பிக்கலாகாது. ஞானிகள் இங்கே என்ன செய்கிறார்கள்? பிள்ளையை இவர் ஒரு வரலாற்றின் ஒரு பகுதி சொல்லுகிறது, இந்த ஞானிகள் அந்த நாட்களிலே ராஜாக்களாகவும் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. இவர்கள் ஞானிகள் மாத்திரமல்ல, ராஜாக்கள். நானே ராஜா, இன்னொரு குழந்தைய போய் நான் பணிந்து கொள்ள வேண்டுமா என்ன? அப்படித்தானே ஏரோது ராஜா சிந்திக்கிறான். எனக்கு போட்டியா ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா? அவன் வளர்ந்து வரவே கூடாது. 2 வயதிற்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொன்றுவிடு. மிருகத்தனமான ஒரு கட்டளையை அங்கே பிறப்பிக்கிறான். ஆனால் இங்கே ஞானிகளாகிய ராஜாக்களோ சாஷ்டாங்கமாய் கர்த்தரை ராஜாதி ராஜாவாக அவர்கள் பார்ப்பது மட்டுமல்ல, அதே ரெஸ்பெக்டை அவர்கள் கொடுக்க தயங்கவில்லை. ராஜாதி ராஜா கனத்திற்கு உரியவர், அவர் மரியாதைக்கு உரியவர். அதனால தான் அவங்க பிள்ளையை அதன் தாயையும் கண்டு தாயை வணங்கவில்லை, பிள்ளையை தான் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். இந்த 2 வயதிற்குட்பட்ட பாலகனை நாங்கள் ஏன் வணங்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்திருந்தால் தப்பே இல்லை. 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொன்றுவிட வேண்டும் என்று சில ராஜாக்கள் சொல்லும் பொழுது நாங்கள் அவ்விதம் செய்யவில்லை, ஆனாலும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். அப்படி ஒருவேளை அவர்கள் நினைத்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தானே. ஆனால் இவர்களோ என்ன செய்கிறார்கள்? சாஷ்டாங்கமாக, நாங்கள் ராஜா தான், ஆனால் பாலகனே எங்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் இழந்த சமாதானத்தை, நாங்கள் இழந்த சந்தோஷத்தை, எங்களை யாருமே நேசிக்கிறதுக்கு இல்லையே, நாங்கள் இழந்து போன அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்காக நீர் பாலகனாக பிறந்திருக்கிறீரே என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்களே. இதை குறித்து வேதத்திலிருந்தே நாம் பார்க்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 29வது வசனம். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கையை இல்லங்க காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ராஜாக்கள், இந்த ஞானிகளாகிய ராஜாக்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்ததை நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் தானே. வாசிக்கலாம். 72ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். 72ஆம் சங்கீதம். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கையை அல்ல காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். வாசிக்கலாம். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். அவரை என்ன செய்வார்கள்? அதை தான் மத்தேயு 2:11 நாம் பார்க்கிறோம். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். இன்னுமாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும்
6வது வசனத்தையும் வாசிக்கலாம். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு அதைத்தான் நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் ஆராதனை வேளையிலே வாசிக்க கேட்டோம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு யார் வருவாங்க? ஜாதிகளும். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் கர்த்தர் ஜீவன் ஒளி நிறைந்தவர். அந்த ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வந்ததை மத்தேயு 2:11 உறுதியளிக்கிறது தானே. வாசிக்கலாம் 6வது வசனம். ஒட்டகங்களின் ஏராளமும் ஆம். மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். இதெல்லாம் ஆழமான அர்த்தமுள்ள காரியங்கள். நாம தூக்க கலக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சற்று நேரம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து தியானித்தால் தான் இந்த ரகசியங்களை, அந்த ஆழங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து படிக்கலாம். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் பாருங்க, மத்தேயு 2:11க்கு இணையாக பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளாகிய வெள்ளை போலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். 49வது அதிகாரம் ஏசாயா 49:7 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் மீட்பரும் அதின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர். அவர் மனிதரால் அசட்டை பண்ணப்பட்டவர். நாமும் கூட அநேக நேரம் இயேசுவை அசட்டை பண்ணுகிறோம் தானே. பண்டிகை கிளுகிழுப்பு வரும் பொழுது கொண்டாடுகிறோம், நல்லதுதான். ஆனால் அநேக நேரங்களிலே, அநேக விதங்களிலே நாம் இயேசுவை அசட்டை பண்ணுகிற வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபு அவங்க உட்கார்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் தமக்கு முன் இருக்கிற பாலகனாயிருந்தாலும் அவர் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ஜோதியில் ஜோதியானவர். அவரை பார்த்துவிட்டு நாம் அமர்ந்திருப்பது தகுதியா? நமக்கு தகுதியல்லவே. ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் மத்தேயு 2:11 நாம் அதை சாட்சியாக பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம், இன்னும் அநேக வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும். இந்த வார்த்தைகளின் ஆதாரத்தை தான் மத்தேயு 2:11 பார்க்கிறோம். அவர்கள் எதையெல்லாம் காணிக்கையாக படைத்தார்கள்? வாசிக்கலாம். மத்தேயு 2:11. அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும், இதை குறித்த காரியங்களை நாம் சற்று தியானித்தால் அது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பொன் என்பது சாவரனிட்டி, ராயல்டி, கிங்ஷிப். அவர் ராஜரீகமானவர், அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர், அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். அவர் தூதர்களால், கேருபீன்களால், சேராபீன்களால், 24 ஜீவன்களால் அவர் எப்பொழுதும் ஆராதிக்கப்படத்தக்கவர். அதைத்தான் இங்கே பொன் என்று குறிப்பிடப்படுகிறது. வாசிக்கலாம். அவர் பிரசன்னமாகுதலை தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே, அவரோ அல்ல, அவரும் அல்ல, அவர் அல்ல, அவர் ஒருவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். அவர் ராஜாதி ராஜா. அவர் ஒருவர்தான் ஆளுகை செய்வதற்கான தகுதி உடையவர். கொலோசையர் 1 அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும். சாஸ்திரிகள், ராஜாக்கள் பொன்னை படைக்கிறார்கள்.
அங்கே பொன் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? எல்லாவற்றிலும் அவர் ஒருவர் மாத்திரமே முதல்வர். முதல்வர் என்றால் பிரின்சிபலை தான் முதல்வர் என்று சொல்லுவார்கள். முதல்வர் என்றால் எல்லாவற்றிலும் அவர் மாத்திரம்தான் முதன்மையானவர். ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் அவர் ஒருவரே. அவருக்கு மாத்திரம்தான் அந்த பொன் உரியது. நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இடுப்பிலே ஒரு முழ துண்டு கூட இல்லாமல் அவர் நிர்கதியாய் தொங்குகிறார் என்பதை தான் நம்முடைய மனதிலே வைத்திருக்கிறோம். அல்ல, அவர் எல்லாவற்றிலும் முதன்மையானவர். அவருக்கு படைப்பதற்கு பொன்தான் சிறந்தது என்று ராஜாக்கள் ஞானிகள் அங்கே பொன்னை படைக்கிறார்கள். தீர்க்கதரிசி ஏசாயா என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் நமக்கு நன்கு பரிச்சயமான வசனங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். 7வது வசனம் பாருங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவம் நிறைந்தவர், ராஜ்யத்தை திடப்படுத்தி இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும். கர்த்தத்துவம் என்றால் லார்ட்ஷிப், கிங்ஷிப், ராயல்டி, சாவரினிட்டி, இப்படியாக சொல்லலாம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. அவருடைய புயம் சர்வத்தையும் ஆளுகிற பராக்கிரமம் நிறைந்தது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பீராக. யார் இந்த மகிமையின் ராஜா? யாருன்னு கேட்கிறாரு. அவர் வல்லமையும் பராக்கிரமமும் நிறைந்த கர்த்தர். அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும். அவர் சாமானியர் அல்ல, அவர் கர்த்தத்துவம் நிறைந்தவர். இன்னுமாக நம்ம வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். தானியேல் அங்கே ஒரு தரிசனத்திற்கு விளக்கமாக பேசுகிறதை இந்த புஸ்தகத்திலே வாசித்து அறிய முடிகிறது. 7ஆம் அதிகாரம் 13. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே பிரதிபலிக்கிறது. வானத்து மேகங்களுடனே வந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும், சகல ஜாதியாரும், சகல பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ராஜரீகம் நிறைந்த ஆண்டவருக்கு பொன்னை காணிக்கையாக படைப்பது தவறில்லையே. வாசிக்கலாம். அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அது அழியாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பிதா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க பிரியமுள்ளவராயிருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, பயப்படாதே சிறு மந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். எத்தனை நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவர். வாசிக்கலாம். வெளிப்படுத்தலுக்கு வருவோம். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் என்ன பண்ணுவாருங்க?
இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லைங்க, ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர். ஏதோ இன்னைக்கு பண்டிகை கொண்டாட வந்திருக்கோம், இப்போ வேணா நாங்கள் ராஜாவாய் வைத்துக் கொள்ளுகிறோம். அல்ல, எப்பொழுதும் சதா காலமும் அவர் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று அழுகுரல் கேட்டதா? உங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, அதுதாங்க சாஷ்டாங்கம். எல்லா அங்கங்களும் அப்படியே தரையில் பட, முகம் தரையிலே பட, நெற்றி தரையிலே பட, கர்த்தரை உயர்த்துவதுதான் ஆராதனை. நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? கைக்கு கூட வலிக்கும் என்று மெதுவும் பொதுவாக அப்படியே கையும் நோக்கக்கூடாது, நான் தட்ட வேண்டும் என்பது நியதி. அப்படி அல்ல. 24 மூப்பர்களும் அங்கே என்ன செய்கிறார்கள்? முகங்குப்புற விழுந்து. அங்கே நீங்க 17-18 வாஸ்து பாருங்க. நம்முடைய இருதயத்தை கொள்ளை கொள்ளும் வார்த்தைகள். தேவனை தொழுது கொண்டார்கள். தேவனை நாம் தொழுது கொள்ளத்தானே வந்திருக்கிறோம். சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தேவனை தொழுது கொள்ளுவதைத்தான் வேதம் வரவேற்கிறது. இதுதான் பொன். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? அவருடைய சாவரினிட்டியை நாம் எப்படி அங்கீகரித்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ இயேசுபிரான், ஏதோ கிறிஸ்தவர்களுடைய தெய்வம், அப்படித்தானே யோசித்து கொண்டிருக்கிறோம்? அல்ல, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். பொன்னை கொண்டு வந்து காணிக்கையாக படைத்தவர்கள் அடுத்ததாக எதை படைக்கிறார்கள்? தூபவர்க்கத்தை படைக்கிறார்கள். தூபவர்க்கம் என்றால் டிவினிட்டி அண்ட் பிரீஸ்ட்ஹுட் என்று வேதம் நமக்கு தெளிவாக இயம்புகிறதை பார்க்க முடிகிறது. முதலிலே பார்த்தோம் பொன், ராயல்டி. அடுத்ததாக பார்க்கிறோம் தூபவர்க்கம், டிவினிட்டி, பிரீஸ்ட்ஹுட், நம்முடைய மகா பிரதான ஆசாரியர். இதை நாங்கள் வேத பாட வகுப்பிலே தியானித்தோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்பட்டார். இதை குறித்து நாங்கள் அநேக நாட்களாக, மணி நேரங்களாக தியானித்தோம். உங்களுக்கு அது வாஞ்சை இருக்கும் என்றால் நீங்கள் வேத பாட வகுப்பிற்கு வருவீர்களானால் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். பாருங்க, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது நாம் வாசித்த வார்த்தை, மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து, பொன்னையும் எதை அடுத்து கொண்டு வருகிறார்கள்? தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து. கர்த்தரின் துதிகளை, தூபவர்க்கம் கர்த்தருடைய சமூகத்திலே வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான, எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும். தூபவர்க்கத்தை நீ காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் இங்கே நேரடியாக சபைக்கு சொல்லுகிறார். ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கிற என்னுடைய நாமத்துக்கு தூபமும் காணிக்கை எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாயிருக்க வேண்டும். அசுத்தமான காணிக்கைகளை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. நாம் படைக்கிற காணிக்கை சுத்தமா அசுத்தமா அது நமக்கே தெரியும். தூபவர்க்கம் கர்த்தருடைய சமூகத்திலே, இன்னும் வேதம் அந்த தூபவர்க்கத்திற்கு என்னதாக சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். 141ஆம் சங்கீதம் 2வது வசனம். 141ஆம் சங்கீதம் 2வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும். இப்போ தூபம் என்பதை நாம் சற்று ஆழத்திலே அறிந்து கொள்ள முடியும் தானே. தூபம் என்றால் என்னவாம்?
ஜெபம், விண்ணப்பம். வாசிக்கலாம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு. என் கையெடுப்பு என்று சொல்லுவது 2, 5 விரல்களை கொண்ட கரங்களை இப்படி கூப்புவதுதான் கையெடுப்பு. இந்த கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. கடவன், கடவுள், கடவர்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நம்மால் இயலும் இயலாது என்பதெல்லாம் அங்கே பேசப்படாது. கண்டிப்பாக நாம் அதை செய்ய வேண்டும். அப்படி என்றால் இந்த 2024 ஜனவரியிலிருந்து பார்க்கலாம். அதற்கு முந்தைய காலத்தை விட்டு விடுவோம். இந்த ஆண்டு தொடங்கி உங்களுடைய தூபம், ஜெபம் எப்படி காணப்படுகிறது? நினைத்தா ஜெபம், எல்லாம் கர்த்தர் கொடுத்தா ஜெபம். ஒன்றும் கொடுக்கலன்னா அவர் கிடக்கிறாரு. கோயிலாவது சர்ச்சாவது. தேவ தூஷணத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அந்தி பலியாய் இருக்கிறதா? அவருக்கு முன்பாக நம்முடைய விண்ணப்பம் தூபமாய் காணப்படுகிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 1:10. தூபம் காட்டுகிற வேளையிலே அங்கே சகரியாவை குறித்து கடந்த ஞாயிறிலும் கூட நம்ம தியானித்தது நம்முடைய நினைவிற்கு வரும் என்று நினைக்கிறேன். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் உள்ளே பிரதான ஆசாரியனாகிய சகரியா, இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. தூபம் காட்டுகிறது. எல்லாருக்கும் அது கிடைக்காதாம். ஆசாரியர்கள் தங்களுக்கு அது கிடைக்காதா என்று ஆசையோடு ஆர்வத்துடன் காத்து கொண்டிருப்பார்களாம். சீட்டு தங்கள் பேரில் விழாதாம். அவர்கள் ஆசையோடு காத்து கொண்டிருப்பார்களாம். இங்கே சீட்டு சகரியாவின் பேரில் விழுந்தது. அவன் தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். சீட்டை பெற்றுக்கொண்ட சகரியா ஆசாரியன் அங்கே சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே எதை செய்து கொண்டிருக்கிறான்? ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே தூதன் அங்கே பிரவேசிக்கிறான், காரியத்தை வெளிப்படுத்துகிறான். ஜெபித்து கொண்டிருக்கும் போதே பரம ரகசியம் வெளிப்பட்டாலும் கூட அதை நம்புவதற்கு இயலாத அவநம்பிக்கை, அவிசுவாசம், சந்தேகம் ஆசாரியனுடைய உள்ளத்தையே அங்கே நிரப்புகிறது. நாங்கள்லாம் எந்த மூலைக்கு? உங்கள் மைண்டு வாசியம் காதுக்கு விழுது. நாங்கள்லாம் எந்த மூலைக்கு? அவருக்கே அப்படின்னா அப்படி அல்லங்க. அவருக்கு அடுத்து கிடைச்ச காரியங்களை நீங்கள் வேதத்திலே ஆராய்ந்து பாருங்க. நீ அவநம்பிக்கை படும் பொழுது ஷட் யுவர் மவுத் அப் டைட்லி, தட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி என்று அங்கே தூதன் பேச்சில் அல்ல செயலில் காட்டுகிறான். வாயை மூடு, காரியத்தை கெடுத்துறாத, எதையாவது உளறிக்கிட்டு இருக்காது. நம்முடைய உளறல்களை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியங்களுக்கு உண்மையாக நம்பிக்கையோடு விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த தூப வர்க்கம் அங்கே தேவனுடைய சமூகத்திலே அங்கே வாசனை நிறைந்ததாக காணப்படுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் என்ன சொல்லுகிறது இந்த தூப வர்க்கத்திற்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் அவங்கவங்க சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்கள். உங்க தூபம் அங்கே எதிலே பிடிக்கப்படுகிறதுங்க? பொன்னால் செய்யப்பட்ட குப்பிகளிலே நிரப்பப்படுகிறது. பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நேராக நிமிர்ந்து நின்று, உங்க வேதம் என்ன சொல்லுகிறது? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. உங்க தூபம் தேவ சமூகத்திலே ஏறெடுக்கப்பட ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளாக அந்த வணக்கமாய் விழுகிற அனுபவம் வரும்.
பெருமைக்கு அங்கே இடமில்லை. அதனால தான் 1 யோவான் 3:8 வாசித்தோம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரன். நம்முடைய வாழ்க்கையிலே தூபவர்க்கம் ஏறெடுக்கப்படக்கூடாதபடி தடையாய் காணப்படுகிற சோம்பல், நிர்விசாரம், அசட்டைத்தனம், இதெல்லா கிரியைகளையும் அழிக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே மானிட அவதாரம் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை எதை பிடிக்கிறாங்க? தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து எங்கே நிற்கிறான் பாருங்க? பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் அந்த ஜெபம்தான் தூபவர்க்கமாக கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஞானிகள் தூப வர்க்கத்தை முதலாவது அவருடைய சோவரினிட்டியை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்க ராஜா தான், நீரோ ராஜாதி ராஜா, உம்முடைய கர்த்தத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பொன்னை காணிக்கையாய் படைத்த ஞானிகள் அடுத்ததாக தங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு திருத்தத்தை அமைத்து கொண்டவர்களாய் பிள்ளையை பணிந்த பிறகு அவர்கள் திரும்புகிறார்கள். வரலாறு அதிகமான காரியங்களை வாசிக்க உள்ளம் நெகிழ்கிறது. இந்த ஞானிகள் ஆங்காங்கே சிதறி வந்து கிட்டத்தட்ட 2000 என்று ஒரு நபர் சொல்லுகிறார். இன்னொரு பண்டிதர் சொல்லுகிறார் 3000க்கு மேலான ஞானிகள், ராஜாக்கள் காணிக்கைகளை படைத்து அவருடைய தேசத்திற்கு திரும்பின பொழுது அங்கே இயேசுவினுடைய பிறப்பை பிரசித்தப்படுத்தினார்களாம். இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பிரசித்தப்படுத்துகிறாயா? அல்லது உலகம் கொண்டாடுகிறது போல ஒரு பிரியாணி, கேக், புது ட்ரெஸ் போதும், பத்தாததுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஃபாதர், ஒரு கிளுகிழுப்பு. இன்றைக்கு கமர்ஷியல் கிறிஸ்மஸ் ஆக போய்விட்டது. இங்கே முடிஞ்சவுடனே அடுத்து எங்கெங்க லைனில் நிற்போம் நமக்கே தெரியும், எங்கே நிற்போன்னு. இந்த பக்கத்தில் ஒரு 4வது கடையில் தான் போய் நிற்போம். லைன் கீப்பப் பண்ணும். நாம் கமர்ஷியலாக அல்லங்க, கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய தூபம் எப்படி செலுத்தப்படுகிறது? நினைத்தா ஜெபம், கஷ்டம் வந்தாதான் சிலர் ஜெபிப்போம். எனக்கு கஷ்டம் வருது, இயேசுவை தேடுறேன். கஷ்டத்தை கர்த்தர் மாற்றி லகுவாக்கி உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சந்தோஷப்படுத்தி அனுப்பின பிறகு இயேசுவை எங்கே காணலாம், எங்கே தேடலாம்? வாழ்க்கை மாறிவிடுகிறது தானே. நமக்கு தேவை என்றால் தான் இயேசுவை தேடுகிறோம். அது அல்ல தூபவர்க்கம். அது உன் தேவைக்கு வைத்திருக்கிறாய். உன் தேவையே நிறைவேற்றப்படாத நிலையிலும் கர்த்தரை நோக்கி நீ விண்ணப்பம் செய்வாய் என்றால், கர்த்தரை நோக்கி தூபம் செலுத்தப்படும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், தூப வர்க்கம் நான் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த தூப வர்க்கத்திற்கான தாவரம் இந்திய தேசத்திலிருந்து தான் அநேக தேசங்களுக்கு போயிருந்திருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் அவ்வளவு செழுமை நிறைந்த தேசம். குங்கிலியம் என்று சொல்லப்படுகிற வாசனை அந்த பொருளை வைத்துதான் நீங்கள் யாத்திராகமம் 30-34 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தூபம் எப்படியாக அங்கே அரேஞ்ச் பண்ணப்படுகிறது என்பதை கர்த்தரே மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரிகளிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாம், ஒரு கைப்பிடி பாருங்க, ஒரு கைப்பிடி உங்க கைக்குள்ள தாங்க தூப பீடம் இருக்கு, தூப வர்க்கம் இருக்கு. எப்படிங்க தேவனுக்கு முன்பாக தூப வர்க்கத்தை செலுத்துகிறீர்கள்? ஒரு கைப்பிடி நிறைய
தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. உங்க ஒவ்வொருவருடைய ஜெபம், தூப பீடம், தூப வர்க்கம் எப்படி கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வாசனையாய் காணப்படுகிறதா? உங்களை நீங்களே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்கள். லேவியராகமம் அந்த 2ஆம் அதிகாரத்திலேயே 16வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து, தானியம் எண்ணெய் மாத்திரம் இல்ல, இந்த தூப வர்க்கம் எதுங்க? ஞாபக குறி. கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி. அதைத்தான் பாடல் வழியாக நாம் கர்த்தருக்கு ஏறெடுத்தோம். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், நீர் அதிசயமானவர், இம்மானுவேலர், இரட்சகர், உம்மை நேசிக்கிறேன். அதுதாங்க ஞாபக குறியான பங்கு. அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி. உங்க ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக தகன பலி என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 15வது வசனம். அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேல் உள்ள தூப வர்க்கம் யாவற்றோடும் கூட ஞாபக குறியாக பலிபீடத்தின் மேல். நம்ம வாசித்த வசனங்களில் எல்லாம் தூப வர்க்கம் கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வாசனை என்று தானே வாசித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக ஒரு காணிக்கையை போன்றது. இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒரு சிலர் தூஷிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். தூஷித்தால் என்ன, கலங்க வேண்டாம். போற்றினாலும் என்ன, அதிலே மகிழ்ந்திரவும் வேண்டாம். போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். நானும் என்னுடைய தூப வர்க்கத்தை ஞாபக குறியாக பலிபீடத்தின் மேல் நான் தகனிப்பேன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. நம்முடைய பலி எப்படிங்க இருக்கிறது? லேவியராகமம் 24:7 வாசிக்கலாம். லேவியராகமம் 24:7. ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். சுத்தமான தூப வர்க்கம். ரோட்ல நின்றுட்டு கூட இப்படி பாடியில எக்ஸசைஸ் போடுகிற பிள்ளைகளும் ஜெபிக்க தானே செய்கிறார்கள். செருப்பை கழட்டி விடுவார்கள், தலையில் இருக்கிற மீன் தொட்டியை இறக்கி வைத்து விடுவார்கள், நின்று இந்த சிலுவைக்கு நேராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ளை கிஸ். முடிந்து விட்டதா? அது சுகந்த வாசனை. அது தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அது சுகந்த வாசனை என்பதை நாம் அங்கீகரித்துக் கொள்ளுவோமா? இங்கே சுத்தமான தூப வர்க்கத்தை நீ என்ன செய்ய வேண்டுமாம்? போட கடவாய். கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சம் தருவாராக. நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறோம், நல்லது தான். அதோடு கூட நம்முடைய ஜெபமாகிய தூப வர்க்கம் எப்படி காணப்படுகிறது அது நம்முடைய உள்ளத்திற்கு தெரியும். மற்றொருவர் நம்மை சொல்லி நாம் தெரிந்திருக்க வேண்டிய பருவத்தில் இல்லை. எல்லாம் முதிர்ச்சி அடைந்தவர்கள் தான். ஆவிக்குரிய முதிர்வோ சரீர முதிர்வோ எந்த முதிர்வானாலும் நமக்கு நன்கு தெரியும். வாசிக்கலாம். சுத்தமான தூப வர்க்கம் அது அப்பத்தோடு இருந்து. ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் சொல்லுகிற பதம் ஞாபக குறி. இந்த ஞாபக குறியை ஞானிகளாகிய ராஜாக்கள், ராஜாதி ராஜாவாகிய பாலகன் இயேசுவுக்கு காணிக்கையாக படைப்பார்கள் என்றால் நீங்களும் நானும் எத்தனை அதிகமாய் இந்த காணிக்கையை செலுத்த வேண்டும்? அடுத்த ஒரு காணிக்கை அவர்கள் என்னத்தை கொண்டு வந்தார்கள்? வெள்ளை போளம். இந்த வெள்ளை போளத்தை குறித்து வேதத்திலே அநேக காரியங்கள் உண்டு. நாம் சில நிமிடங்களிலே இதை தியானித்து முடித்துவிட முடியாது. சில நாட்களானாவது நாம் தியானித்தால்தான் இதனுடைய சாராம்சத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த வெள்ளை போளம் இதுதான் பரிசுத்த சமூகத்திலே
மோசே ஆயத்தம் பண்ணின அபிஷேக தைலத்தினுடைய கீ இன்கிரிடியன்ட். இப்போ போய் பிரியாணி செய்ய போகிறோம். வாட் இஸ் த கீ இன்கிரிடியன்ட் அப்படின்னு கேட்டால் இந்த பக்கம் ஒன்று சொல்லும், இதுதான் கீ இன்கிரிடியன்ட், இதை போட்டால் அப்படி இருக்கும். இந்த பக்கம் சொல்லும், இதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் என்றைக்கோ சமைக்கிறவர்கள், ஆனாலும் நாங்கள் செய்கிற அந்த பிரியாணி தெருவே கம 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 கம. வெள்ளை போளம், key ingredient to this anointing oil. This oil for what purpose? To anoint kings, priests and the tabernacle. ராஜாக்களை, ஆசாரியர்களை அபிஷேகிப்பதற்கு கர்த்தரே சில இன்கிரிடியன்ஸை சொல்லுகிறார், சில பொருட்கள். கடந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு தம்பி என்கிட்ட சொன்னார், இதெல்லாம் வாங்கணும், எனக்கு இது தேவைப்படுகிறது. அப்படியா? எந்த ப்ராசஸில் அதை வாங்கணும்? அஞ்சலியில் வாங்கலாம், எஸ்எல்பி அலருது. இன்கிரிடியன்ஸ் இருக்கணுமா? அதில் இன்கிரிடியன்ஸ் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கணும், எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். அப்படி எந்த கடையில் போடுறாங்களோ அந்த கடையில் போய் வாங்க. நான் எங்கே போய் பார்க்க? ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிட்டு நீ இன்கிரிடியன்ஸ் போடுவியா கேட்க முடியுமா? கர்த்தர் இங்கே தெளிவாக சொல்கிறார் பாருங்க, ஆசாரியர்களுக்கு, ராஜாக்களுக்கு பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நீ பிரவேசிக்கும் போது அபிஷேக தைலம் உன் கையில் இருக்கணும். அதில் மேஜர் இன்கிரிடியன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளை போளம். வாசிக்கலாம், வேதத்திலிருந்து தான் நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன், கதை சொல்ல வரல. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எஸ்தர் 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும். 6 மாதம் எதுலங்க? வெள்ளை போல தைலம். அவங்களுடைய சென்ட், அந்த பெர்ஃப்யூம் வெள்ளை போளம். அது எத்தனை காலத்திற்கு? வருடத்திற்கு 2 முறை. அதை தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ராஜாவினிடத்திலே அவங்க பிரவேசிக்கிறதற்கு இவ்விதமாய் ஸ்திரீகள் எது செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். வெள்ளை போளம் நம்மை சுத்திகரிக்கிற பரிசுத்த அபிஷேக தைலம், நம்மை தூய்மைப்படுத்துகிற அபிஷேக தைலம். சங்கீதக்கார ஒரு இடத்துல சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன்? வெள்ளை போளம். இயேசுவுக்கு வெள்ளை போளம் டெத் அண்ட் ரிசரக்ஷன். அவர் சிலுவையிலே பட்ட வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நபர் நம்மை அசட்டை பண்ணுவார் என்றால் அதை நம்மளால் சகிக்கவே முடியாது. அப்படித்தானே? எது வேணும்னாலும் சகிச்சுக்கிடுவோம். அவங்க பார்த்தாங்க பாருங்க, ஒரு டிஸ்ரெஸ்பெக்டா, அது என்னால் ஏற்றுக்கிடவே முடியல, என் உள்ளமெல்லாம் கொந்தளிக்குது சொல்லுகிறோம் தானே. கர்த்தர் அசட்டை பண்ணப்பட்டவரா? அப்போ அவர் இந்த பாடுகள் வழியாய் அவர் பிரவேசிக்கிறார் என்றால் யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அவருக்கு ஞானிகளாகிய ராஜாக்கள் வெள்ளை போளத்தை காணிக்கையாய் படைக்கிறார்களே. இயேசுவுக்கு அங்கே குரூசிஃபிக்ஷனும் ரிசரக்ஷனும் இருக்கும் என்றால் நமக்கும் உண்டு. பாவத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும், சாக வேண்டும். நம்மிலே அநேகர் உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. வெளியே போனால் பாவ வாழ்க்கை, உள்ளே வந்தால் பரிசுத்தம் இருப்பது போன்று பாசாங்குத்தனம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் நிறைவுள்ளவைகளாக பார்க்கல. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, குறையாதான் நான் பார்க்கிறேன். அவர் குறை பார்க்கிறவர் அல்ல, அவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல, குறை காண்கிறவரும் அல்ல. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர் கண்ணுக்கே நம்ம குறைகள் வருத்தத்தை ஏற்படுத்தும் என்றால் கர்த்தருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவிலே ஏது தடையாய் வருகிறதோ? ஒருவேளை பலர் நம்மை நிந்திக்கலாம், இதெல்லாம் பரிசுத்தம் பேசுது, சொல்லட்டுமே, தப்பில்லையே. நம்முடைய பாவ வாழ்க்கையை அவர்கள் அறிந்திருந்ததினால்தான், இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை அவர்களுக்கு தெரியாததினால்தான் அவர்கள் பேசுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளுவோமே. சில உபத்திரவங்களின் வழியாய் நாம்
பிரவேசிப்பதற்கு தேவன் யோபுவிற்கு கொடுத்த போல. யோபு சோதனைகள் எல்லாம் நமக்கு வந்தால் இந்த சேர்ஸ் கூட இருக்காது, எங்கேயோ காணாமல் போயிருப்போம். ஆனால் யோபு சொல்லுகிறார், நான் அவரோட பழகி கொண்டு இருக்கிறேன், அவரோடு பழக பழக அவரிடத்திலிருந்து சமாதானத்தை அனுபவித்திருக்கிறேன். அவர் அதை இழக்கவே இல்லைங்க. தன் உதடுகளினால் அவர் பதறி பேசவில்லை என்று ஆண்டவர் யோபுவை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அந்த உபத்திரவங்கள் நம்மை சந்திக்கும் பொழுது எத்தனை பதட்டம், பதறி அவிசுவாச வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம், பதறி மற்றவர்களை சங்கடப்படுத்துகிற வார்த்தைகளை உமிழ்ந்து விடுகிறோம். பிறகு சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் நான் பேசியிருக்கக்கூடாது, கொட்டுனது தானே, சிந்தினதை அள்ளிவிடுவதிலே நீங்கள் சமர்த்தரா, சொல்லுங்கள் பார்ப்போம். சிந்தாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற தொடர்பிலே எந்தவித பாதகமும் வந்துவிடாதபடி, அப்படி பாதகங்கள் வரும் என்றால் நான் அதை தைரியமாய் எதிர்கொள்ளுவேன். அதுதான் வெள்ளை போலம். அதுதான் நான் ஆண்டவருக்காக இந்த பாடுகளை சகிக்கிறேன். நம்ம சின்ன தலைவலி வந்தாலே ஓடியே போயிடும், எனக்கு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு. கொஞ்சம் கர்த்தரை யோசித்து பார்ப்போம். இயேசு பாலகனுக்கு வெள்ளை போலத்தை காணிக்கையாய் படைத்தார்கள் என்றால் பாலகன் இயேசு அதை ஏற்றுக்கொண்டார் தானே. நமக்கும் வெள்ளை போலம் உண்டு, அது நம்மை சுத்தப்படுத்தும், நம்மை கர்த்தருக்கு முன்பாக தூய்மையான நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தும். சங்கீதம் 45:8 வாசிக்கலாம். அநேக காரியங்கள் உண்டு, நேரம் குறுகினதுனால நான் வேகமாய் போகிறேன். 45ஆம் சங்கீதம் 8வது வசனம். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படு. தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படு. எந்த அரண்மனைங்க? தந்தம், பொன் வெள்ளி கூட இல்லைங்க, ஐவரியிலே செய்யப்பட்ட அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி கர்த்தர் ராஜாதி ராஜா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மகிழ்ச்சி அடையும்படி உம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம், நாம புத்தாடைகள் அணிந்து பெர்ஃப்யூம் தடவி கொண்டு நாம் வந்திருக்கிறோம் தானே, வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய். உபத்திரவம் நமக்கு ஒரு வாசனையை கொடுக்கும். உபத்திரவம் அது தேவனுடைய பார்வையிலே பெர்ஃப்யூமாக, ஒரு நறுமணம் நிறைந்த தைலமாக காட்சியளிக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு வருவோம். நீதிமொழிகள் 7:17. என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும். படுக்கையிலே என்னங்க இருக்குது? அநேக வீடுகளில் படுக்கையிலே குஸ்தி நடக்கும், பார்த்துருக்கீங்களா? உபத்திரவம் அங்கேயே ஆரம்பிக்கும். தூங்க விட, காலையில் எழுந்திரிச்சு மீதியை பார்த்துக்கிடலாம், அதை எப்படி தூங்க விடு? வெள்ளை போலமாகி அபிஷேகத்தை கொண்டு வந்து நிரப்புவேன். இங்கே ஒரு அம்மா சொல்லுது, என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன். வெள்ளை போலம் நமக்கு ஒரு நறுமணத்தை கொண்டு வரும். நம்முடைய உள்ளே இருக்கிற ஒரிஜினாலிட்டி எப்பங்க தெரியும்? உபத்திரவத்தின் பாதையிலே போகும் பொழுதுதான் நமக்கு தெரியும். நாம் எப்படி அந்த உபத்திரவத்தை எதிர்கொள்ளுகிறோம். வேதத்திலே 3 வாலிபர்களுக்கு ஒரு உபத்திரவத்தின் காலம் வந்தது. ராஜா அங்கே உத்தரவிடுகிறான், நான் நிறுத்தின பொற்சிலையை தான் நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் எதிரில் இருக்கிற நெருப்பு சூளையை பாருங்கள், அங்கே போட்டு விடுவேன். இவர்கள் பயந்தார்களா? ராஜாவே, வந்தது அடிமை, கைதியா வந்திருக்கிற இவங்க தைரியமா ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவே நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்மள எத்தனை பேருங்க அப்படி சொல்லுவோம்? ஓடியே போயிடுவோம். ஐயோ, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அதனால் இயேசுகிட்ட நான் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன், பார்த்துக்கலாம். ஆனால் இவங்க தைரியமாக சொன்னாங்க, உமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கட்டும், நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய போவதில்லை. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளைகளில் முதல் வார்த்தையே அதுதான், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். நாங்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். நம்மளே எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறோம்? நம்ம வேடிக்கை பார்ப்போம், அடுத்தவங்கள வேடிக்கை பார்ப்போம், இது எப்படி நிற்கிது பார்ப்போம். நம்ம நிற்கிறோமான்னு பாருங்க முதல்ல.
நம்ம கண்ணில் உத்தரம் இருக்கும், அடுத்தவன் கண்ணில் இருக்க துரும்ப பார்த்துட்டு அதை அப்படியே பெருசாக டிஸ்ப்ளே பண்ணும். வெள்ளை போலத்தால் கர்த்தர், வாசிக்கலாம் பாருங்க, நம்மை ஆச்சரியமாக வாசனைப்படுத்துகிறவர். உபத்திரவம் வரும் பொழுதுதான் நம்ம உள்ளே இருக்கிற ஒரிஜினாலிட்டி, நாம் கர்த்தரை குறித்து வைத்திருக்கிற அந்த நீதியான காரியங்கள் வெளிப்படும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 30:23. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில். பார்த்தீங்களா என்ன அழகாக கர்த்தர் அங்கே மோசேக்கு இன்ட்ரோ கொடுக்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போல. அப்ப உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தை கர்த்தர் வெள்ளை போலமாக பார்ப்பது மட்டுமல்ல, மேன்மையான சுகந்த வர்க்கம் என்று அழைக்கிறார். எத்தனை நல்ல தெய்வம்! நமக்கு ஏற்படுகிற உபத்திரவத்தை கண்டு அவர் நம்மை அருவருக்கிறவர் அல்ல. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிறவர். நாம சின்ன உபத்திரவம் வந்தா அதை பெருசாக்கிடுவோம், உனக்கு வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நமக்கு எந்த உபத்திரவம் வரட்டுமே தைரியமாய் எதிர்கொள்ளுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலம். என்ன அழகாக அங்கே தேவாதி தேவன் மோசேக்கு அங்கே அறிமுகம் செய்கிறார். நாம் எதையெல்லாம் கர்த்தருக்கு காணிக்கையாய் படைக்க போகிறோம். சும்மா ஒரு பேப்பரை போட்டுருவோமா? எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும், 5, 10, 20, 50, 100, 500, எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் அதை விட மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய வெள்ளை போலம், தூப வர்க்கம், பொன், இவைகளினால் பாலகன் இயேசுவை நாம் நமஸ்கரித்து தொடர்ந்து நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லலாமே. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:8. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் இயேசு இந்த வெள்ளை போலத்தினுடைய காரியத்தை, சாராம்சத்தை மறைமுகமாக சொல்லுகிறார். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன எனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். மரித்தவர் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவர் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லலாம், ஆனால் எல்லாவற்றையும் ஜெயித்து நானே ஜீவன் என்று நமக்கு தம்மை பிரத்யட்சமாய் காண்பித்து கொண்டிருக்கிறாரே. மரித்திருந்து பிழைத்தவருமானவர். நாமும் பாவத்திற்கு மரிக்க வேண்டும், நீதிக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கென்று வைத்திருக்கிற உறுதியான பரலோக திட்டம், தீர்மானம். மீண்டுமாக நாம் வருவோம். மத்தேயு 2:11. மனப்பாடமா சொல்லணும், இத்தனை தடவை வாசித்திருக்கிறோம். அந்த வீட்டுக்குள் அவர்கள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, நாமும் அந்த ஞானிகளைப் போல ஆக்டிவாக உற்சாகத்துடன் இயேசு கிறிஸ்துவை பின்தொடருவோம். நாம் இயேசு கிறிஸ்துவை எந்த விதமான தயக்கமும் காட்டாதபடி அவரை நம்முடைய உள்ளத்தின் இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளுவோம். அவரே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கைடிங் ஸ்டாராக இருக்கிறார். பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் சென்றது போல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மீண்டும் ஒரு நாளிலே வருவார். மத்திய ஆகாயத்திலே சபையாகிய மனவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படியாக வருவார். அந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஆயத்த நிலைமையை இந்த நாளிலே உறுதிப்படுத்தினவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தரோடு கொண்டிருக்கிற
பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, கர்த்தரை ராஜாதி ராஜாவாக பார்க்கிறீர்களா அல்லது ஒன்றுமில்லாதவராய் பார்க்கிறீர்களா? உங்களுக்கு அநேக பரிசு பொருட்களை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு உலகத்திலே அவதரித்தார். ஒருவேளை தோணலாம், என்ன பரிசு பொருள்? சமாதானம் என்கிற பரிசு பொருள். எவ்வளவு பணம் இருந்தாலும், கடந்த நாட்களிலே ஒரு நடிகர் பப்ளிக்காக சொல்லுகிறார், நான் மிகுதியான பணம் வைத்திருக்கிறேன், 10 நிமிஷம் கூட நான் என்னால் நிம்மதியாக தூங்க முடியலை, ஏராளமான பொன் வைத்திருக்கிறேன். அந்த நடிகர் சொல்லுகிறார், 10 நிமிடங்கள் கூட அவரால் தூங்க முடியலையாம். மனசு சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், சமாதான பிரபு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். நீங்க சமாதானமா இருப்பது தான் பரலோகத்தின் விருப்பம். நீங்க சந்தோஷமா இருப்பது தான் பரலோகத்தின் ஆசை. நீங்க வாழ்ந்திருக்கணும், நீங்க வளமையா இருக்கணும், செழித்திருக்கணும், ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்கப்படாது. வானத்து பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆனால் நாம் எப்படி கர்த்தருக்கு நம்முடைய இதயத்திலே இடம் கொடுக்கிறோம்? இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், பாலகனாய் அல்ல, ராஜாதி ராஜாவாக என் உள்ளத்திலே நீர் வந்து ராஜ்யபாரம் பண்ணும் என்கிற கம்பீர சத்தம் எழுமா? கர்த்தர் ஆசையோடு பார்க்கிறார். இந்த கம்பீர சத்தம் இந்த காலை வேளையிலே இங்கிருந்து எழும்பட்டுமே. கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுவீராக, கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ஆதிக்கம் பண்ணுவீராக. என்னை உமக்கு தருகிறேன் ஐயா. ஹல்லேலூயா. பாவ உலக மானிடர்மே பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர்மே பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியா திகழ்ந்தா. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தா. மாஜோதியா திகழ்ந்தா. பிறந்தா பிறந்தா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. என் மனசில் இருக்கிற இருட்டை நீக்கும்படியாக, எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அவதரித்த இயேசுபிரானே, உம்மை நேசிக்கிறேன். உமக்கு என் இதயத்திலே முழு இடம் தருகிறேன். நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், என் மீட்பர் நீர்தாம்பா. எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக பிறந்திருக்கிறீரே, உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நம்மளே எத்தனை பேர் சொல்ல போறோம்? உங்க கரங்களை கர்த்தருக்கு காட்டுங்க. ஷலமா கேப்தோ கேரி அந்தலதா. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவன் நாமம் தரித்தவர் யாவருமே
புகழ் பாடிட பிறந்தார். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருப்பார் தானே. கர்த்தரிடத்திலிருந்து கிறிஸ்துமஸ் விசேஷங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் கரங்களை தட்டி கர்த்தருடைய ராஜரீகத்தை ஏற்றுக்கொள்ளுவோமே. ராஜ்யபாரம் பண்ணுகிற இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை வழிபடுகிறேன், உமக்கு என் இதயத்திலே இடம் கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பின் பண்டிகையை ஆராதிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஐயா. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? ஒவ்வொருவரையும் தகப்பனே அளவில்லாத நன்மைகளால் நிரப்புகிறவர் அல்லவா? தீங்கு துக்கப்படுத்தாதபடி ஒவ்வொருவரையும் அதற்கு விலக்கி காக்கிறவர் அல்லவா? உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ ராஜரீகம் பண்ணுவீராக. கர்த்தத்துவம் உமக்குள் இருக்கிறது. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவாகிய உமக்குள்ளே தங்கி இருக்கிறது. உமக்கு நன்றி கலந்த துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தினால் நிரப்புவீராக, சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மகா உன்னதர் ஐயா, அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமை மிகுந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தத்துவம் உம்முடைய தோளின் மேல் இருக்கிறபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு எங்களுக்காக மானிட அவதாரம் எடுத்த இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இழந்ததெல்லாம் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இதற்காகவே பிறந்தேன் என்று சொல்லி இருக்கிறீரே, நன்றி ஐயா, நன்றி, நன்றி. பிதாவின் அன்பு எங்களிலே உண்டாயிருக்கிறபடினாலே நன்றி. கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் இந்த பண்டிகை நாட்களின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் வந்திருக்கிற யாவரோடு நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.